பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கோமதி வந்து பாண்டியன் கிட்ட கோச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் உங்கள் மருமகளை தான் எல்லா விஷயத்துக்கும் பாராட்டுறீங்க. ஆனால் என்ன வந்து ஏதாவது பாராட்டுறீங்களா? நானும் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். நீங்கள் என்னமோ ராஜி உன் கூட இருந்து ஒத்தாசையாக இருக்கனால தான் கதிர் நல்லா முன்னேறி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாராட்டுறீங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒத்தாசையாக இல்லையான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கோச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீ தான் ரொம்ப எனக்கு ஒத்தாசையாக இருந்திருக்க. 5 பிள்ளைய பெற்று வளர்க்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நீ நல்லபடியாக செஞ்சனால தான் நான் கடையை டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து மயிலை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு உங்கள் அப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு? என்னமோ அவர் தான் ஓனர் மாதிரி கடையில் நடந்துக்கிறாரு, கல்லாப்பட்டியிலலாம் போய் உட்கார்றாரு. அது மட்டும் இல்லாமல் 1 மாதத்துக்கு தேவையான ஜாமானெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா உங்கள் அப்பாவுக்கு? ஒரு பொய் சொல்லி இப்படி இது பண்ண குடும்பம் தானே, இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வந்து அவங்க அப்பாவை திட்டுறாங்க. தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க மாமா, ஒரு உரிமையில தான் அவர் எடுத்திருப்பாரு, மற்றபடி எந்த தப்பும் இல்லை. இனிமேல் பச்சை தண்ணி கூட உங்கள் கடையிலேருந்து எடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். இதே நாங்களாம் மளிகை கடை வச்சுருந்தா மாதம் மாதம் மளிகை ஜாமான்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து இறக்கியிருப்போம். அந்த மாதிரி வந்து மயில் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இந்த சாதாரண விஷயத்துலேயே பொய் சொல்கிற நீங்களாம் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து மயிலை திட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? மயிலோட அப்பா வந்து அந்த கடையிலேருந்து கிளம்பிடுவாரா? இல்லை திரும்ப இருந்து பிரச்சனை கொடுத்து மயிலுக்கும் சரவணனுக்கும் பிரச்சனை வர வச்சுட்ருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.